నన్బర్లకు కొనకొన వెంకట్ ఇది షీಪ್ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ சேனல். ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதிகாலையில் தொடங்கி நம்ம காலையில் ஒரு 8-9 மணி வரைக்குமே நடக்கும். அப்படி நம்ம சொன்னால் கூட வியாழக்கிழமை நைட்டே வந்து குட்டிகள் வந்து வந்துடும். ஒரு சில வியாபாரங்கள் வந்து வியாழக்கிழமை நைட்டே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைல வரைக்குமே இந்த வியாபாரம் நடக்கும். இப்போ டைம் ஏறக்குறைய ஒரு 8-9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை வண்டி வந்துருக்கு, இப்போயே ஒரு 20 வண்டிக்கு மேலே வந்துருச்சு. குட்டிகள் இறக்கலை, வண்டியிலே வச்சுருக்காங்க. இந்த பேட்ச் இறக்கியிருக்கிறாங்க. ஒரு சில வண்டிகளில் கொஞ்சம் அடர்த்தியாக போட்டு, அதாவது கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது இறக்கிடுவாங்க. அல்லது வியாபாரத்துக்காக யாராவது ஒரு 50 குட்டி 60 குட்டி கேட்குறாங்கன்னா, அதாவது விலை படிஞ்சிச்சுன்னா இறக்கிட்டு அந்த 50 குட்டி 60 குட்டி எடுத்துகிட்டு பிறகு மிச்சம் இருக்கிறத அப்படியே நிப்பாட்டிப்பாங்க. ஏன்னா வண்டியிலே பேசி எடுத்துடுறாங்க. அது வியாபாரம் ஆகலைன்னா தான் காலையில் தான் இறக்குறாங்க. ఫ్రెండ్స్ నేను వెంకట్ని షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్. మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున స్టార్ట్ అయ్యి 8-9 గంటల దాకా జరుగుతుంది. అటు చెప్పినా కూడా మనం బేస్తారం నైట్లో కూడా కొన్ని బండిలు వస్తున్నాయి. ఈ సాగుడు పిల్లల వరకు, ఒంగోలు సైడ్ నుంచి వచ్చే సాగుడు పిల్లల వరకు బేస్తారం నైటే కూడా వస్తాయి. ఈ బారి వచ్చే పిల్లలు నైట్లో కూడా కొంచెం వ్యాపారం జరుగుతాయి. నైట్లో వ్యాపారం అవ్వలేదు, పిల్లలు నిలిచినాయంటే తర్వాత అన్నీ దింపుతారు. ఇప్పుడు వరకు బండిల్లోనే ఉన్నాయి. అన్నీ ఒక 20-30 బండిల్ దాకా వచ్చేసినాయి. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நம்ம ஒரு 25 குட்டி எடுத்தோம். நம்ம எடுத்தது போக மிச்சம் இருக்கிற குட்டி தான், எடுத்த குட்டி தான் இப்போ வண்டியில் போச்சு. நான் ஏற்கனவே உங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அந்த குட்டிகள். இந்த குட்டிகளை ஜோடி 29,800 சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக 30 கிலோவுக்கு மேலே வரும். இதில் ஒரு 5 குட்டிகள் மட்டும் கடைசியாக, மொத்தம் எடுத்தது 25, 20 வந்து 29,800, மீதி 5 குட்டிகள் வந்து 29,000 சொல்லி எடுத்தோம். హెవీ సైజు, எல்லாமே 30 கிலோவுக்கு மேலே వரும். ఫ్రెండ్స్ మనం చూస్తూ ఉండేటి మొత్తం 25 పిల్లలు. దీంట్లో 20 పిల్లలు జత 29,800 ఎత్తినాము. లాస్ట్లో ఎత్తిన 20 పిల్లలు జత 29,000 ఎత్తినాము. ஆவரேஜ் 30 கிலோவுக்கு பையன் வస్తాయి. பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 குட்டி எடுத்து வச்சுருக்காங்க. சோழிங்கூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ஜோடி 26 சொல்லிட்டு இருக்கிறாங்க, 22 வந்து கேட்டுருக்குறாங்களாம். இப்போ ஃபைனல் ஆகலை, எவ்வளோக்கு ஆகுதுன்னு பார்க்கலாம். కొంచెం పిల్లలు మొత్తం 12 ఎత్తిపెట్టున్నారు, సెలెక్ట్ చేసి ఎత్తున్నారు. జత 26,000 చెప్తున్నారు. వాళ్ళు అడిగేది 22,000కి అడుగుతున్నారంట. ఫైనల్ ఎంత అవుతుందని ఇంకా తెలియలే, ఫైనల్ అయినాక చెప్తాను. நண்பர்களே, இதுலேருந்து எண்ணி பிள்ளை எத்திருந்து மொத்தம் வரல 20 குட்டி எடுத்தாங்களாம். ஜோடி 30,000 சொல்லிட்டு மீதி இருக்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அது இன்னும் படியில் இன்னும் கொஞ்சம் குறையும் ரேட்டு. நல்லா சைனிங்காக இருக்குது குட்டி, கலருமே வந்து நல்லாயிருக்கு. இது அது அந்த ரேட்டு இதுக்கு வர கொஞ்சம் குறையும், ஏன்னா சின்னதும் இருக்குது. அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ எடுக்கிறோன்றதை பொறுத்து. நம்ம லாட்டை எடுத்தோன்னா ரேட்டு குறையும், இல்லை 5-10 போது அதை விட ஒரு 1,000-500 மட்டும் குறையும். 30,000 எடுத்தாங்கன்னா ஒரு 29-28 அந்த மாதிரி வரும். ஆனால் பெரிய சைஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோ 28 கிலோ வரும். 30 கிலோ வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி కుట్టిగலாம் இருக்குது ఇదిలా. ఫ్రెండ్స్ ఇట్లా నుంచి ఒక 20 పిల్లలు చేత 30,000 ఎత్తినారంట. ఈ పోను మిగతా పిల్లలు నిల్చున్నాయి. ఈ ఆ వెల రాదు, తగ్గుతాయి. అయితే మనం లాటుగా ఎత్తున్నామా 5-10 ఎత్తున్నాం అనే దాన్ని బట్టి రేటు మారుతుంది. లాటుగా ఎత్తే ఇంకా తగ్గుతుంది. இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குட்டிங்க தான். சின்ன சைஸ் குட்டிங்களாக இருந்தாலுமே ஒரிஜினல் குட்டிங்க. ஜோடி 14 சொல்லிகிட்ருக்காங்க. 13,500 13,600 அந்த மாதிரி குறையும். அதாவது 14 சொன்னது ஃபைனலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து வரும். ஆனால் லாட்டாக எடுக்கணும். நம்ம 1-2 எடுத்தோன்னா ரேட்டு கூடும். இதெல்லாமே ஒரிஜினல் குட்டிகள் தான். ஒரிஜினல் குட்டிகளாக இருந்தாலுமே சின்ன சைஸ் குட்டிகள். ஜோடி வந்து 13-14 அந்த ரேட்டில் நமக்கு முடியும். ஆனால் நம்ம நின்று பேசணும். லாட்டாக எடுத்தால் தான் ரேட்டு குறையும். இல்லை நம்ம 1-2 எடுக்கிற மாதிரி இருந்தால் రేటు కూடும். ఫ్రెండ్స్ ఈ వచ్చి ఒరిజినల్ పిల్లలు జత 14,000 14,500 మరి చెప్తారు. మనం మాట్లాడితే ఏదన్నా 500 రూపాయలు తగ్గొచ్చు. అది మనం లాటుకి ఎత్తేటప్పుడు కొంచెం 1-2 మనం ఎత్తినామంటే రేటు జాస్తి చెప్తారు.
நண்பர்களே, இந்த வண்டியில் இருக்கிறது ஜோடி 14,500 சொல்கிறான்றாரு. அது கூட ஃபைனல் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி ரேட்டு 13. மொத்தமாக எடுத்தால் 12,900 12,800 அந்த மாதிரி ஒரு 100 200 முன்ன பின்ன கூட முடியும். 13 ரூபா 13,500 அந்த மாதிரி மேக்ஸிமம் போயிட்டுருக்கு. இது எல்லாமே 10 to 15 அந்த ரேஞ்சில் இருக்கும். 10 to 15 அந்த ரேஞ்சில் எல்லாமே வரும். 15 கிலோ குட்டியும் இதில் இருக்கும், 10 கிலோ குட்டியும் இருக்கும். 1 2 முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே. ఫ్రెండ్స్ వీటిని 14,500 చెప్తున్నారు. ఫైనల్గా ఒక 13,000 ఆ మరి రావచ్చు. இங்கே ஆட்டோவில் கூட அதே மாதிரி தான் 14 அந்த மாதிரி சொல்கிறாங்க. 14,500 அந்த மாதிரி 13 அந்த மாதிரி முடியும். రాణి వస్తా అని చెప్తున్నారు. రాణి ఫైనల్కి చెప్పేది ఫైనల్ ఎంత పడినది? సరే మాట్లాడుకుంటాం కానీ సరే మాట్లాడతాం కానీ ఇంతవరకు రాని వాళ్ళు వచ్చేవాళ్ళు ఎన్ని అడుగుతారేమని బట్టి మొత్తం అడిగితే మొత్తం వేపిస్తాము. நண்பர்களே, இதுவுமே 14,500 சொல்கிறாங்க. ஒரு 13 13.5 அந்த மாதிரி முடியும். நம்ம நின்று பேசினா லாட்டாக எடுத்தா. குட்டி எல்லாமே ஒரிஜினல் குட்டி தான் ఫ్రెండ్స్. ఇవన్నీ ఒరిజినల్ పిల్లలు దా. జత 13,000 13,500 ఆ మరి ఫైనల్ అవును. 14,500 చెప్తున్నారు. இங்கேயுமே ஒரு பேட்ச் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக இருக்குது. இது எல்லாமே 14,500 அந்த மாதிரி முடியும். 15 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ఫ్రెండ్స్, కొంచెం పెద్ద సైజ్ పిల్లలుగా ఉన్నాయి. జత 15,000 చెప్తున్నారు. 14,000 14,500 ఆ మరి కంప్లీట్ అవును. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது இந்த வண்டியில். இதுவுமே அந்த மாதிரி சின்ன சைஸ் குட்டிகள் தான். $13,000 13,500 அந்த மாதிரி வரும். ఫ్రెండ్స్, ఈ కూడా ఒక బ్యాచ్ ఉంది. ఈ కూడా అదే మరిదా 14 చెప్తున్నారు. 13 13.5 కంప్లీట్ అవును. நண்பர்களே, இந்த சின்ன சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இந்த பெரும்பாலும் இந்த சின்ன சைஸில் வர்றது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ் வெயிட்டை பேஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. அதாவது நீங்கள் 450 500 550 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கவே முடியாது. இது எப்படி பார்த்தாலுமே 550 600 மேலே கூட சில நேரங்களில் குவாலிட்டியை பொறுத்து போகும். குவாலிட்டியை பார்த்து தான் இந்த குட்டிகள் எடுக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரியான குட்டிகளில் குவாலிட்டியான குட்டிகள் நம்ம எடுக்கணுன்னா 600 ரூபாய்க்கு மேலே கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் 10 கிலோ 11 கிலோ 12 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் கூட ஜோடி 13,500 போகும். அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துங்க அது எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக வருதுன்னு சொல்லிவிட்டு. அதாவது ஒரிஜினல் குட்டியில் அடுத்த பக்ரீத் இந்த மாதிரியான பர்பஸுக்காக நீங்கள் எடுத்து வளர்க்கணும். நல்ல தோரணையாக நல்ல கலராக நல்ல அந்த மூஞ்சி கருப்பு தாலி இதெல்லாமே இருக்கணும். ப்ரீடிங் பர்பஸுக்காக கூட அதில் சில குட்டிகளை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த குட்டிகளை எடுக்கலாம். அல்லது ஃபீடு காஸ்ட்டு கம்மியாகும், கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து சின்ன சைஸ் குட்டி தான் எடுக்க போகிறேன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த కుట్టికలు நம்ம లైవ్ వెయిట్ బేస్ பண்ணி எடுக்க முடியாது. ఫ్రెండ్స్, ఈ చిన్న సైజ్ పిల్లలు ఒరిజినల్ పిల్లలు కాబట్టి కొంచెం రేట్ ఎక్స్పెన్సివ్గానే ఉంటాయి. చిన్న సైజు అనేటప్పుడు 11 10 12 ఈ మరి యావరేజ్ లైవ్ వెయిట్ వస్తాయి. జత ప్రకారం చూస్తే 13 13.5 పోతాయి. అప్పుడు మీరే లెక్కేసుకొని చూడండి. బక్రీద్ పర్పస్ లేకపోతే మనం చిన్నపిల్లలతో ఎత్తాల ఫీడ్ కాస్ట్ తక్కువ అవుతాయి, పెద్దవి వద్దనే వాళ్ళు ఎత్తుకోవచ్చు. நண்பர்களே, இதில் ஒரு பேட்ச் இருக்குது. ஜோடி 22 ரூபா சொல்கிறாங்க. பேசினா 20 ரூபாய்க்கு உள்ளவே வரும். 18 19 அந்த ரேஞ்சில் முடியும். மொத்தம் சின்னது மேலே இருக்குது, பெருசு கீழே இருக்குது. நான் சொல்கிறது லாட் ரேட்டு.
ఫ్రెండ్స్ ఇవి వచ్చి జత 22,000 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు, 18,500 మరి అవును. ఇవి మొత్తం 80 పిల్లలు అంట పైన కింద.